நம்ம வாழ்க்கையில யார் கூட எப்ப பேசுறது அதுவே கடைசி தடவையா மாறும்னு நமக்கு தெரியுமா? பெரும்பாலும் அது நமக்கு தெரியும் போது அது ரொம்ப லேட்டாகி இருக்கும். ஒரு அக்கா, ஒரு தம்பி. 2ஆம் உலக போர் காலம், ஜெர்மனில ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப். 15 வயசு பொண்ணு, அவளோட சின்ன தம்பி. அவங்க அம்மா அப்பாவை ஏற்கனவே எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் கேம்ப்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட், கேர்ள்ஸ் ஒரு பக்கம், பாய்ஸ் இன்னொரு பக்கம். அந்த பிரிவுக்கு முன்னாடி அக்காவும் தம்பியும் ஒரு நிமிஷம் சந்திக்கிறாங்க. அப்பதான் அவ கவனிச்சா, தம்பி கால்ல ஷூஸ் இல்லை, எங்கேயோ தொலைச்சிட்டான். அந்த குளிர்ல அவளால் அமைதியா இருக்க முடியல. அவன் காதை திருகி, இவ்வளவு குளிர்ல நீ என்னடா இப்படி செய்திருக்கிற? கோபத்துல வந்த அந்த வார்த்தை, அதுதான் அவ தம்பி கிட்ட சொன்ன கடைசி வார்த்தை. அதுக்கப்புறம் அவங்க சந்திக்கவே இல்லை. பல வருஷங்களுக்கு அப்புறம் அவ கேம்ப்ல இருந்து வெளியே வர்றா. ஆனா அவ மனசு அந்த கேம்ப்லயே இருந்துச்சு. ஏன்னா அவ ஞாபகத்துல இருந்தது தம்பியோட முகம் இல்ல, அந்த ஒரு நிமிஷம் நான் கோபப்படாம இருந்திருக்கலாமே. நம்ம வாழ்க்கையிலேயும் இதுதான் நடக்குது. கோபத்துல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அடுத்த நாள் நாம அதை மறந்துடலாம். ஆனா அந்த வார்த்தையை கேட்ட மனிதர் அவ்வளவு சீக்கிரம் அதை மறக்க மாட்டாங்க. ஒரு சில வினாடி கோபம் பல வருஷம் ஞாபகமா மாறிடும். கோபம் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கோபத்துல வர்ற அந்த வார்த்தை, அது நாம யோசிச்சு சொன்னதில்லை. நமக்கு கோவம் வந்துருச்சுன்னா எப்போனாலும் வாய் மூடிடணும். கோவம் போகிற வரைக்கும் வாய் மூடி இருக்கலாம். நீங்கள் கோவம் விட்டுடுங்க நான் சொல்லலை, கோவத்தை வார்த்தைனால விட்டுடலாமா? அப்பாவும் மகனும், கணவன் மனைவி, நண்பர்கள், ஒரு மெசேஜ், ஒரு கால், ஏன் இப்ப நாம பேசிக்கிறோமே, இதுவே கூட கடைசி தடவையா இருக்கலாம். இந்த உண்மை நமக்கு புரிஞ்சிருந்தா, கோபத்துல சொல்ற ஒரு வார்த்தை, அதுதான் அந்த உறவு பற்றிய கடைசி ஞாபகமா மாறாம பார்த்துக்கலாம். அது போதும்.